ஸ்தோத்திரம். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரப்பா. நீங்க பேசும் தெய்வம் அப்பா. நீர் உயிருள்ள தேவன் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவரே எங்களை எழுப்பி கட்டட்டும் அப்பா. எழுப்பி பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. சோர்வுகள் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில், அவமான பள்ளத்தாக்குகளின் மத்தியிலே எங்களை எழுப்பி பிரகாசிக்க செய்யுங்க தகப்பனே. சோர்ந்து முடங்கி போய் விழுந்து கிடக்காதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவர் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க கூடியவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. இந்த செய்தி ஆண்டவர் அநேகரை உயிர்ப்பிக்கும் செய்தியாய் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் இடைப்படுவீராக, எங்களோடு கூட நீங்க இடைப்படுவீராக அப்பா. கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் மாறட்டும் ஆண்டவரே. சோதனையின் பள்ளத்தாக்கு மாறட்டும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து ராஜா எங்களை நடத்துவீராக. எங்களை நடத்தும் தெய்வம் அல்லவா நீர் ஆண்டவரே. எங்களை நேர்மையான வழியில நடத்துங்க. தீமையை விட்டு விலகி நன்மையை செய் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தீமையான காரியங்கள் இருக்கக்கூடாது தகப்பனே. பரிசுத்தம் பரிசுத்தம், என் ஜீவன் எல்லாம் எங்களுக்கு பரிசுத்தம் என்று எழுதும் என்று இருக்கிறபடி எங்கள் ஜீவன் எல்லாம் எங்களுக்கு பரிசுத்தம் மட்டுமே எங்களுக்கு போதும் அப்பா. நான் ஒரு நாள் உங்களை நாங்கள் தரிசிக்க போகிறோம் ஆண்டவரே. அந்த லட்சியத்தோடு நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஓடி முடிக்கும்படியான கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.